ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வச்சு இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா அட்டகாசமாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரும்ல இது மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் இதுலேயே வந்து லேசாக கோடு கோடாக வரும்ல அதை எடுத்துக்காதீங்க அது நல்லா இருக்காது இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பழமாக 2 எடுத்திருக்கேன் இதுவே 1/4 கிலோ அளவுக்கு வரும் தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 4 கூட எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து தண்ணியில் நறுக்கி போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கருப்பாயிடும் ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் 2 வரமிளகாய் வந்து உடச்சிட்டு அப்படியே சேர்த்துடலாம் ஸோ கூட காரத்துக்காக இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் வரமிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் மட்டும்தான் காரம் இப்போது ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் வதங்குச்சுன்னா போதும் வேறு எதுவுமே இதில் வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்காதீங்க ஏன்னா தக்காளியோட தண்ணியில் தான் வந்து கத்திரிக்காயும் வேகணும் கத்திரிக்காயில் கொஞ்சம் லேசான ஒரு ஈரப்பதம் இருக்கும் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் பத்தாது கத்திரிக்காய் வேகிறதுக்காக அதனால் தக்காளி வந்து நல்லா வேக விட்டுறாதீங்க தக்காளியோட ஈரம் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுலேயே வந்துட்டு கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துடலாம் ஓகே இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக எனக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு பிடிக்காது பட் வீடியோக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்க்கலை அப்படின்னா அப்படியே அந்த கத்திரிக்காயோட கலர் அப்படியே கிடைக்கும்ல அப்போ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் மஞ்சத்தூள் வந்து வீடியோக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக இப்போ நான் விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் விசில் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு இறக்கியிருக்கேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு இறக்கிக்கோங்க கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட தண்ணியிலே கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லாவே வெந்தாச்சு வெந்ததுக்கப்புறமா விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் கடைஞ்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா மற்ற வச்சு நல்லாவே கடைஞ்சாச்சு பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு எடுத்த மாதிரி நல்லா கடைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அதனால் மட்டும்தான் இது மாதிரி கடைய முடியும் ஸோ ஒருவேளை கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கடைய கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பரான நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயாச்சு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ரஃபாக வந்து தக்காளி பச்சடிலாம் செய்வோம் இல்லையா அது கூடவே இந்த கத்திரிக்காயும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது மாதிரி பீக்கங்கால நான் ஆல்ரெடி செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சாஃப்டான இட்லி சூப்பரான இட்லி எப்படிலாம் போடணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றனால இட்லி சம்மந்தமான நிறைய வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை